நமஸ்காரம் பொன்னம்பலம். சௌக்கியமா இருக்கியா மங்களம்? என்ன பொன்னம்பலம், காலையிலேயே குளியல் எல்லாம் ஆயிட்டாப்ல இருக்கு. நீராகாரமா புட்டு தோசையா? மங்களம், என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. எனக்கு ஒண்ணு வேண்டாமா, நான் எரி எடுக்காம வெளியே கிளம்புறது இல்ல. உங்க அப்பங்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலாம். ஆமா, இங்க பெஞ்சி நாக்காளி ஒண்ணு இல்லையா? பாரியா, மரியாதைங்கிறது நீ கேட்டு வாங்குறது இல்ல, நானா கொடுக்கறது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. வாஸ்தவம் தான், இங்க இந்த மரியாதை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுதான். ஆனா வந்த விஷயம் முக்கியமாச்சு. அதனால எந்த மரியாதையா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதானே. எப்ப அந்த பையனை உன் வீட்டுக்குள்ள சேர்த்தனையோ அப்பவே நமக்குள்ள இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. நீயா எந்திரிச்சு போயிட்ட மரியாதையா இருக்கும். வார்த்தைகளை செதற விடுறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது பொன்னம்பலம். கொஞ்சம் பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி யோசனை பண்ணிப்பார். ஒன்று புள்ள இல்லாத அன்னக்காவடி நீ எனக்கு புத்தி சொல்றியா? பொன்னம்பலம், அடாவடிக்கும் தகராறுக்கும் பேரு போறவன் நானுங்கிறது இந்த ஊர் அறிஞ்ச விஷயம். என்னுடைய இந்த 60 வருஷ சர்வீஸ்ல இன்னைக்குத்தான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். மங்களம், இந்த ஆளுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா யார கண்ணாலும் கட்டிக்க சொல்லுதோ அவங்களத்தான் நான் கட்டிப்பேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்கு வராதீங்க பெரியப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மங்களம். காதில தேன் பாஜ மாதிரி இருக்கு. நீ போமா, போ. பொன்னம்பலம், எண்ணி 4 சொடுக்கு போடுறதுக்குள்ள உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டி வைக்க என்னால முடியும். ஆனா பாசத்தில் அவளை நீ கட்டி வச்சிருக்கிற பாரு, அதுதான் உன் சாமர்த்தியம். இப்ப நான் வார்த்தை கொடுக்கிறேன், கேட்டுக்கோ. இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்குள்ள உன் பொண்ணு சம்மதத்தோட அதே பையனுக்கு நான் அவளை கட்டி வைக்கல, என் ஒரு பக்கத்தை மீசை எடுத்துறேன். இது சத்தியம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது. இத நீ ஞாபகத்துல வச்சுக்க. நீங்களும் அவங்க அப்பாவும் பேசும்போது அந்த பொண்ணு நடுவுல எதுவுமே சொல்லியா? சொன்னாடே, எங்க அப்பா யார கட்டிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிப்பேன், நீ இதுல ஒண்ணு தலையிடாத பெரியப்பான்னு ஒப்பாரி வச்சான். அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் அவங்க அப்ப. சரி விடுங்க, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணமோ பண்ணிட்டோம். இதுக்கு மேல அவ தலைவிதின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்ல மாப்பிள்ள, இது நமக்கு ஒரு சவால் மாதிரி. அதே பொண்ணு வச்சு அவங்க அப்பா மூஞ்சில கரிய பூசல என் ஒரு பக்கத்தை மீசை எடுக்கிறதா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். வாத்தியாரே, நானும் ஒரு சவால் விடுறேன். இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே மத்தில கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னா அது தள்ளி நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். டேய் சும்மா இருடா, இப்ப என்னமோ தலைபுறா முடி இருக்கிற மாதிரி. கிறிஸ்டி வாத்தியாரே, யாரா அவன்? கொஞ்சம் வெளியில வாங்க. பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூட்டியிருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்குடா கூட்டிட்டு வர சொல்றாங்க? ஏதோ விசாரணைங்களா, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. மாப்பிள்ள, இப்பதான் சோதனை ஆரம்பம். இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏதோ நடக்கும் போது இருக்கு. என்ன செய்யலாம்? முன்னாடி போங்கடா, வந்துட்டே இருக்கிறோம்னு சொல்லு. அது சரி, ஆமா. என்னப்பா முன்னால போ, பின்னால வரான்னு சொன்னாருங்க. வரட்டும் வரட்டும்.
என்ன குஸ்தி வாத்தியாரே, பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு. அதே குடுமி, அதே மீச, அதே உடை, ஒண்ணும் மாறின மாதிரி தெரியலையே. பஞ்சாயத்துக்கு யார கூப்பிட்டாலும் கையை கட்டி நிக்கணுங்கிறது ஊர் கட்டுப்பாடு. நீங்க பாட்டுக்கு வந்த உடனே கட்டளை போட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டிய நீங்க இல்ல, நாங்க. மரியாதையா எந்திரிச்சு நின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாட்டாமே, குற்ற ருசுவான உருப்பாடு வேணா நான் தலை குனிஞ்சு நிப்பேன். அதுக்கு முன்னாடி கால்கள் தெரியாத பசங்கள்லாம் வார்த்தை விடுறாங்க. அது மரியாதை இல்லை. சொல்லி வைங்க. என்னத்த சொல்லி வைக்கிறது? நீங்க மட்டும் இந்தாப்பா நிறுத்து. அது நீங்க அவர் பேசுறது அப்படித்தானே இருக்கு. நீங்க வேற பேச ஆரம்பிச்சீங்களா? நான் பேசுவல்ல. இந்த பாருங்க குஸ்தி வாத்தியாரே, இந்த கணக்கம்பட்டிக்கார பையன் எப்படிப்பட்டவன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இவனாலேயே நம்ம பொன்னம்பலம் குடும்பத்துக்கு கெட்ட பேரு. இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைக்கலாம்? அதாவது நான் என்ன இந்த ஊர்ல கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? நீ சும்மா இருப்பா, அவர் பேசட்டும். யோ, சம்பந்தப்பட்ட நான் இருக்கும்போது அவர் என்ன பதில் சொல்றது? இரு. ஐயா, பொன்னம்பலத்துடைய மக கையை பிடிச்சிருந்தாலோ அல்லது அவளை கெடுத்திருந்தாலோ தான் இவர் பேர்ல குற்றம் சொல்ல முடியும். அவளுக்கு இஷ்டப்பட்டு இவரோட வாழணுங்கிற ஆசையில தானே வீட்டை விட்டு ஓடி போனான். அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு இவர் பேர்ல மாத்திரம் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏங்க, அவர் பேசுறது நியாயம் இருக்குது இல்லைங்க? அந்த ஆளு வேணும்னா விதண்டாவதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டோம்னா சரிப்பட்டு வராதுங்க. வேற எப்படி கேட்கறதா உத்தேசம்? பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இல்லன்னா கேட்க வேண்டிய விதத்துல கேட்போம். அதே உங்க அப்பன். முடியாதா? பஞ்சாயத்து குடிக்கிறானா? பஞ்சாயத்து எங்கடா அவன்? அவன் பல்லுகளை உடைச்சறான். விடுங்க. என்னத்தே சும்மா இருக்கிறது? முளைச்ச மூளையில விடல. அவன் பேச்சாயிடும். உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா பிரயோஜனப்படாது. குஸ்தி வாத்தியாரே, ஊரை பயிற்சிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க கல்யாணம் காட்சி ஆகாதவங்க நாளைக்கு கொள்ளி வைக்கணும்னா கூட எங்களை விட்டா உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நேற்று வரைக்கும் தான் நான் ஒத்த போன வரோம். இன்னிலிருந்து இவன் தான் எனக்கு சுவிகார புத்திரன். இனிமே எவன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. எப்பவுமே இவன் என் வீட்டுல தான் இருக்க போறான். உங்களால என்ன செய்ய முடியுமா அதை செஞ்சுக்கங்கடா. வா மாப்பிள. என்னடா இது? அரிசி பருப்பு எண்ணெய் என்னென்னமோ வாங்க போனேன். ஒண்ணும் கிடைக்கலையா? எல்லா சாமான் கடையில இருக்கு, ஆனா நமக்கு தான் கொடுக்க மாட்டாங்களாம். கொடுக்க மாட்டாங்களா? நீ காசுக்கு தானே கேட்ட, சும்மாவா கேட்ட? கரகட்டுங்க, ஊர் பஞ்சாயத்தை எதிர்த்ததுனால நம்ம 3 பேர்த்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இனிமே யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்கிறது பஞ்சாயத்துக்காரங்க முடிவுங்களாம். நான் வைத்தியன், என்னையே நாடி பிடிச்சு பாக்குறாங்களா? மாப்பிள, இன்னைக்கு சிலம்பு எடுத்து ஒரு வலம் வந்தாதான் இந்த பயல்கள்லாம் சரியாவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? ஊர்க்காரங்களுக்கும் உங்களுக்கு நேரடி விரோதம் எதுவும் கிடையாது. என் மேல இருக்கிற ஆத்திரத்தை இப்படி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊர் விட்டு போயிட்டா எல்லாம் சரியா போகும். மாப்பிள, நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பண்றதா இருந்தா தயவு செய்து இந்த தர்ம நியாயங்கள் சொல்றத விட்டுடு. நீ ஊருக்கு போறதுக்காக நான் ஒரு பக்கம் மீசி எடுக்கிறேன்னு சொன்னேன். போய் பொட்ட பசங்க இவங்களுக்கு பயந்தா நீ ஊருக்கு போறேங்க. இன்னைக்கு நான் மலையை ஏறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வேண்டிய சாமான் சட்டெல்லாம் எடுத்து வை. ஆமாங்க, நீங்க மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் இந்த ஊர்க்காரங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மலை ஏறிட வேண்டியதான். பங்கஜம் பங்கஜம் புஜநேத்ரி பங்கஜம் பல்லி அம்புஜநேத்ரி பார்வதி தாயே பணிந்தே நானே பங்கஜம் பல்லி அம்புஜநேத்ரி. எங்க 3 பேரையும் ஊருட்டு ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் திருவிழா, அதுல பஜனை வேற என்னங்கடா? நெல்லுங்கடா. அப்படியே எவனாவது எழுந்திருச்சா மாறு கால் மாறு கை வாங்கிடுவேன். ஊங்கடா. யாரா அவன் பங்கஜத்தை பத்தி பாடினது? அடியேண்டா. பங்கஜம் என்னடா பெரிய பங்கஜம்? என் மங்களத்தை பத்தி பாடுறான். மங்களமா? இப்பதானே கச்சேரி ஆரம்பிச்சிருக்கேன். மங்களம் கடு. என் மாப்பிள ஆசைப்படுறான். அவன் இஷ்டத்துக்கு நீ பாடிதான் தீரணும். மங்களம் முதல்ல பாடுறது தப்பு. அப்பு ஏண்டா,
நாமத்தை போட்டுட்டு சிவன் கோயில்ல உட்கார்ந்து பாடுற, அதுவும் பார்வதிய பத்தியே பாடுற, அது உனக்கு தப்பா தெரியலையா? எழுதுறா, எழுதுரு. டேய், எவனும் நகரக்கூடாது. நானும் மாப்பிளையும் பாடுவோம், நீங்கள்லாம் வாசிக்கணும். என்ன மாப்பிள? மாமா, இந்த ஊர்ல கேள்வி கேட்பாரே இல்லையா? நான் இருக்கேன்டா. நீ கேட்காம இருப்பா. மாமா நீ பாடுறீல்ல? டேய் இங்க வா. இந்த மாமா மாலையோட பாடு. மாப்பிள, எனக்கு முழுசா பாட வராது, நீயும் கூட சேர்ந்து பாடுறியா? பரவாயில்ல மாமா, நீ சாக்கி மட்டும் ஆரம்பி, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹார்மோனியம் போடுறா. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேவட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுபாவி பசங்க. என்ன அருமை, என்ன பெருமை, என்ன அந்தஸ்து, என்ன என் குஸ்தி, என்ன பஸ்கி, என்ன தண்டால், என்ன இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன்? மாப்பிள, இதுக்கு மேல நீ பாடுற. அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, அத கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே. ஆமா உனமே, ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்ச, சொந்த ஊரு சாதீசனம் அத்தனையும் மறந்து ஏன் சோக கதைய கேடு தாய்க்குலமே. ஆமா தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. ஜடையில சிரிச்சதும், தோட்டத்துல வரப்புக்குள்ள தொட்டு தொட்டு குடிச்சதும், தூண்டி போட்டு மீன சுட்டு 2 பேரும் கடிச்சதும், அத்தனையும் மறந்து விட்டு இவன் நெஞ்ச வதைக்கிற, அப்பனோட பேச்ச மட்டும் பெரிசாக நினைக்கிற, ஆசைப்பட்ட மாப்பிளையோ அம்மோடு முழிக்கிறா, ஆசைப்பட்ட மாப்பிளா காத்தாங்காருமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. ஆசை வச்ச ஆம்பளன்னா ஆண்டியாலையிற, அல்லும் பகல் ஒன்ன எண்ணி தெருவுல திரியிறேன். நேத்து வர நடந்ததெல்லாம் தெய்வம் செஞ்ச சோதனை, நீ மட்டும் மனசு வச்சா திந்து விடும் வேதனை. நான் மட்டும் இல்லை என்ன சந்நியாசம் வாங்கியிருப்பா, காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பா. மங்களத்தை பெத்தவனே உன் மனச மாத்திக்கடா, மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கடா. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே. ஆமா தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, அத கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே. ஆமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்ச,